Hello all, this is Priyadashni here. இன்னைக்கான verbal ability classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா question tag. இந்த phrase நீங்க ஆல்ரெடி 9th 10thல கேட்டிருப்பீங்க and இத பத்தி பேசிக்காவும் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல இந்த வீடியோல என்ன புதுசா பார்க்க போறீங்க அப்படின்னா இதுல இருக்க டீடைல்டான rules and exceptional cases with lots of examples. இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Let's start the class now. Definition. Question tags are short phrases added to the end of statements to turn them into questions or seek confirmation or agreement. Question tag அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேஸ். இது எங்க வரும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட கடைசியில வரும். அண்ட் இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகவும் ஒரு உறுதி அளிக்கிறதுக்காகவும் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒப்புதல் தெரிவிக்கிறதுக்காகவும் தான் இந்த கொஸ்டின் டேகை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ சாப்பிட்டியா அப்படின்றத எப்படிலாம் கேட்கலாம். நீ சாப்பிட்ட தானே, நீ சாப்பிட்டல, நீ சாப்பிட்ட அப்படி தானே, இந்த தானே அப்படி தானே, இல்லை ஆல் தீஸ் ஆர் கால்ட் கொஸ்டின் டேக். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். வேற இதை கொஸ்டின் கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் டஸ் நாட் சேஞ்ச் த மீனிங் ஆஃப் த ஒரிஜினல் சென்டென்ஸ். இந்த கொஸ்டின் டேக் வந்து ஒரிஜினல் சென்டென்ஸோட மீனிங்கை மாற்றவே மாற்றாது. வி யூஸ் கொஸ்டின் டேக் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் இன்ஃபார்மல் ரைட்டிங். கொஸ்டின் டேக்கை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா என்ன, நீங்கள் பேசுகிறச்ச கொஸ்டின் டேக்கை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்ஃபார்மல் ரைட்டிங். வாட் இஸ் மீனிங் ஆஃப் இன்ஃபார்மல் ரைட்டிங் அண்ட் ஃபார்மல் ரைட்டிங்? ஃபார்மல் ரைட்டிங் அப்படின்றது என்ன? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்டட் மேம்னு எழுதணும், தேங்க்யூன்னு எழுதணும், ஃப்ரம் டு, இது எல்லாமே இருக்கும். இதை எதுக்காக எழுதுவோம்? இப்போ நீங்கள் உங்களோட கிளாஸ் மிஸ்க்கு லீவ் லெட்டர் எழுதுறதுக்காக இந்த ஃபார்மல் ரைட்டிங் எழுதுவோம். அண்ட் உங்கள் தெருவில் லைட் சரியில்லை, இல்லை உங்கள் தெருவில் கொசு தொல்லை இருக்குது அப்படின்னா நீங்கள் கலெக்டருக்கோ இல்லை தாசில்தாருக்கோ இந்த மாதிரி ஹையரார்க்கியில் இருக்கோன்னு சொல்லுவோம்ல, ஹையர் அத்தாரிட்டி பீப்புள், அவங்களுக்கு எழுதுகிறப்ப நம்ம ஃபார்மல் ரைட்டிங் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மல் ரைட்டிங் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? உன்னோட க்ளோஸ்டு சர்க்கிளுக்கு எழுதுவல, உங்கள் அம்மாவுக்கு, உன் ஃப்ரெண்டுக்கு, உன்னோட சிப்ளிங்ஸுக்கு, அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் இன்ஃபார்மல் ரைட்டிங் எழுதலாம். இன்ஃபார்மல் ரைட்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. டியர் அம்மா, இப்போ அன்னையர் தினம்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரியான இடங்களில் டியர் அம்மா நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் கொஸ்டின் டேக். ரூல்ஸ் பார்த்துடலாம். Place a comma after the statement and a question mark after the tag. Begin the tag always with small letters. Question tag எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கலாம், அந்த ஃபுல் ஸ்டாப்பை கமாவாக மாற்றணும். அண்ட் கொஸ்டின் டேக் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர் அண்ட் ends வித் கொஸ்டின் மார்க். எக்ஸாம்பிள் பாருங்க, he is late, isn't he, comma, and question tag always starts with small letter, so small letter I, and ends with question mark. So இந்த 3 பாயிண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃப்ரேம் அ கொஸ்டின் டேக். எப்படி கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்துடலாம். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் டைப். சென்டென்ஸில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது? 4 டைப்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே? அஃபர்மேட்டிவ், இன்ட்ரகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. அஃபர்மேட்டிவ் அப்படின்னா என்ன? அஃபர்மேட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் செய்தி வாக்கியம் தான். செய்தி வாக்கியம்னா என்ன? ஐ எம் பிரியா, I'm coming from Saidapet, I'm studying in 12th standard. All these are called நார்மலான ஒரு இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய வாக்கியம். ஸோ இதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன? ஆர்டர், அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை ஒரு சஜஷன், இந்த மாதிரியான சென்டென்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரகேட்டிவ்னா என்ன? கேள்விகள். வாட்ஸ் யூர் நேம், வேர் ஆர் யூ ஃப்ரம், ஹூ ஆர் யூ, ஹவு ஓல்ட் ஆர் யூ, இந்த மாதிரி கேள்விகள், அதை தான் நம்ம இன்ட்ரகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி? உன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். ஹுரே, ஐ ஓன் த மேட்ச், ஒரு ஹாப்பி ஃபீலிங்கில் இது. அலாஷ், ஐ லாஸ் த பர்ஸ், என்னோட பர்ஸை தொலைச்சிட்டேன். அவுச், இட்ஸ் ஹர்ட்டிங், எனக்கு இது வலிக்குது. ஸோ உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை தான் நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். பட் இந்த கொஸ்டின் டேக்ல நம்ம என்ன டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் அண்ட் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டையும் தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்துடலாம். Determine the statement positive or negative. If it is negative tag, use contraction. Sentence first அது பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை ரீட் பண்ணி பாருங்க. அது ஒரு பாசிட்டிவான ஐடியாவை சொல்லுதா, ஒரு நெகட்டிவான ஐடியாவை சொல்லுதா அப்படின்னு பாருங்க. ஐ ஈட், நான் சாப்பிட்டேன். ஐ டென்ட் ஈட், நான் சாப்பிடல, ஸோ நெகட்டிவ். ஐ பிளே, நான் விளையாடினேன். ஐ டென்ட் பிளே, நான் விளையாடலை. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், பாசிட்டிவ். ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட், நெகட்டிவ். அண்ட் இந்த இடத்துல ஒரு நான் டிப் சொல்கிறேன். நாட் அப்படின்னு இருந்தால் அது நெகட்டிவ் சென்டென்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நாட் இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவாக இல்லை. நிறைய வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகள் அந்த சென்டென்ஸில் இருந்தாலும் நம்ம அதை நெகட்டிவ் சென்டென்ஸாக தான் சொல்லுவோம். அது என்னென்ன வார்த்தைகள்ன்றதை நம்ம வரப்போகிற ஸ்லைடில் பார்க்கலாம்.
இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாட் அப்படின்றது அது நெகட்டிவ் சென்டென்ஸ், நாட் இல்லாமல் இருந்தால் அது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் நம்ம நெகட்டிவ் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் டேக்ல கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். கான்ட்ராக்ஷனா என்னன்றதை நான் சொல்கிறேன். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த சென்டென்ஸோட ஆக்சிலரி வேர்பையும் சப்ஜெக்டையும் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப், construct the question tag combine positive or negative auxiliary verb with subject pronoun. auxiliary verb வச்சும் subject pronoun வச்சும் நீங்கள் question tag ஃப்ரேம் பண்ணும். இதுதான் ஃபோர்த் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்லைடில் கான்ட்ராக்ஷன், சப்ஜெக்ட் pronoun இந்த ரெண்டு வார்த்தைகள் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கான்ட்ராக்ஷன் அப்படின்றது நத்திங் பட் ஷார்ட் ஃபார்ம். இஸ் நாட் அப்படின்றத இஸ்ன்ட் அப்படின்னும், ஹாவ் நாட் அப்படின்றத ஹாவன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் கான்ட்ராக்ஷன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்றது என்னன்னா he, she, it, they, we, you, all these are called subject pronoun. ஸோ சப்ஜெக்ட் வந்து கொஸ்டின் டேக்ல சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக தான் மாறும். இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்லைடில். ஸோ கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இஸ் நாட் அப்படின்றது இஸ்ன்ட் அப்படின்னு மாறும், ஆர் நாட் அப்படின்றது ஆர்ன்ட் அப்படின்னு மாறும், ஆம் நாட் அப்படின்றது ஆமன்ட் அப்படின்னு மாறாது, ஆர்ன்ட் அப்படின்னு தான் மாறும், ஹாவ் நாட் ஹாவன்ட், மஸ்ட் நாட் அப்படின்றது மஸ்ன்ட் அப்படின்னு மாறும். இதை நிறைய பேர் மஸ்டன்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, விச் இஸ் ராங். கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் மஸ்ன்ட் அப்படின்றது தான். டு நாட், டோன்ட், டஸ் நாட், டசன்ட், வில் நாட் அப்படின்றது ஓன்ட் அப்படின்னு மாறும், cannot அப்படின்றது can't அப்படின்னு மாறும். ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டே விஷயம், ஆம் நாட்ன்னு இருக்குது ஆர்ன்ட் அப்படின்னு மாறுறதும், வில் நாட் அப்படின்னு இருக்குது ஓன்ட் அப்படின்னு மாறுறது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். பட் எக்ஸாம்பிள்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 3 விஷயம் உங்களோட இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். கொஸ்டின் டேக் எப்பொழுதுமே ஒரு சென்டென்ஸ்க்கு அப்புறம் தான் வரும், ஒரு கொஸ்டின்க்கு அப்போ எப்பொழுதுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ ஃபைண்ட் திஸ் டாபிக் ஈஸி, டோன்ட் யூ அப்படின்றது ராங். யூ ஃபைண்ட் திஸ் டாபிக் ஈஸி, டோன்ட் யூ அப்படின்றது தான் கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஸ்டின் டேக் எப்பொழுதுமே ஒரு சென்டென்ஸ்க்கு அப்புறம் தான் வரும், ஒரு கொஸ்டின்க்கு அப்புறம் வராது. செகண்ட், சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ்னு இருந்தால் டேக்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் டேக்லேயும் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். டென்ஸ் மாறாது. சென்டென்ஸில் ஒன்று, கொஸ்டின் டேக்ல ஒன்று இருக்காது. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா 2 வேர்ப் இருந்தால் அதில் முதல்ல என்ன வேர்ப் வருதோ அதை பொறுத்து தான் நீங்கள் கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணும். 2 வேர்ப் இருக்குன்னா அதில் முதல்ல என்ன வேர்ப் வருதோ அதை தான் நீங்கள் கொஸ்டின் டேக்காக ஃப்ரேம் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ் நவ். ஷீ கேன் ஸ்விம். ஸோ கேன் அப்படின்றது தான் இங்கே ஆக்சிலரி வேர்ப். ஸோ காண்ட் அப்படின்னு மாதிரி இருக்குது. ஷீ தான் இங்கே சப்ஜெக்ட். ஸோ அங்கேயும் ப்ரொனவுன் ஷீ அண்ட் கொஸ்டின் மார்க். காண்ட் ஷீ அப்படின்னு தான் நம்ம கேட்போம். தேர் கம்மிங் டு டின்னர். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, ஆர் கம்மிங் அப்படின்னு 2 வேர்ப் இருக்குது. ஸோ முதல்ல என்ன வேர்ப் வருது? ஆர். அதை வச்சு தான் நம்ம கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணும். ஆர்ன்ட் தே அப்படின்னு தான் கேட்கணும். ஷீ இஸ் ஃபீலிங் பெட்டர் நவ். இஷின்ஸ் ஷீ அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ பாசிட்டிவ் கொஸ்டினாக இருந்தால் நெகட்டிவ் டேக், நெகட்டிவ் கொஸ்டினாக இருந்தால் பாசிட்டிவ் டேக். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ எம் லேட். ஆம் அப்படின்னு வந்திருக்கு. நான் சொன்னல ஆல்ரெடி, ஆம் அப்படின்றது வந்தால் ஆரண்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ ஆரண்ட் ஐ அப்படி தான் கேட்போம். ஐ கோ டு த ஸ்டோர் டுமாரோ. நான் நாளைக்கு கடைக்கு போவேன். ஓன்ட் ஐ. ஸோ வில் அப்படின்னு இருந்தால் ஓன்ட் ஐ அப்படின்னு மாறும். ஐ எம் நாட் யூஸிங் இட். ஆம் ஐ. I'll be ready by 8 p.m. Won't I? ஸோ வில் அப்படின்றது ஓன்ட்டா மாறும், ஆம் அப்படின்றது ஆரண்டா மாறும். அதுதான் இந்த ஸ்லைடில் சொல்ல வர விஷயம். இப்போ இருக்க இந்த 8 எக்ஸாம்பிள்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விசிபிளாக தெரிஞ்சிருச்சு ஆக்சிலரி வேர்ப் என்னன்னு. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை. ஸோ ஆக்சிலரி வேர்பை வச்சு நம்ம கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணிட்டோம். பட் தேர் ஆர் சம் சென்டென்ஸ், அதில் ஆக்சிலரி வேர்ப் நமக்கு தெரியாது, மறைஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிச்சி நம்ம கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணணும். லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ் நவ். When the sentence is in simple present tense, example, you like coffee. இங்க like அப்படின்றது தான் verb. ஸோ இதில் ஆக்சிலரி verb என்ன நமக்கு தெரியலை. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். லைக் அப்படின்றது எப்படி புரியும் அப்படின்னா do plus like அப்படின்னு புரியும். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா you. ஸோ இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா don't you. இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெகட்டிவ் டேகாக தான் நம்ம கேட்கணும். ஸோ don't you அப்படின்னா இதை கேட்போம். If the subject is I, we, you, they, do verb யூஸ் பண்ணணும். If the subject is he, she, it, does நம்ம யூஸ் பண்ணணும். She likes coffee. இப்போ likesன்றது எப்படி பிரியும் அப்படின்னா does plus like பிரியும். ஸோ இங்கே கொஸ்டின் டேக் எப்படி கேட்கணும் அப்படின்னா doesn't she அப்படி தான் கேட்போம்.
ஐ லைக் காஃபி. அகெயின் நீங்கள் லைக் அப்படின்னு வந்திருக்கு அண்ட் ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது டூ ப்ளஸ் லைக்காக தான் பிரியும். ஸோ டோன்ட் ஐ அப்படி தான் கேட்போம். ஐ லைக் காஃபி, டோன்ட் ஐ அப்படி தான் கேட்போம். ஸோ இந்த ஸ்லைடில் நீங்கள் எதை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட்டாக இருந்தால் டஸ் ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக தான் நம்ம எடுக்கணும். வேறு சப்ஜெக்ட் ஐ யூ வி தே இல்லை ப்ளூரலாக இருந்தால் டூ ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இந்த ஸ்லைடில். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் பாஸ்ட் ஃபார்ம். We must use did for positive tag and didn't for negative tag. Example பார்த்துடலாம். She visited the museum yesterday. அவ நேற்று வந்து மியூசியம் போய் பார்த்தா. அண்ட் இதில் verb வந்து visited. இது எப்படி பிரியும் அப்படின்னா did plus visit அப்படி தான் பிரியும். ஸோ tag எப்படி வரும்னா didn't she அப்படி தான் வரும். They didn't go to the party. அவங்க பார்ட்டிக்கு போகலை. அண்ட் இதில் ரெண்டு verb இருக்குது. ஃபர்ஸ்ட் verb வந்து didn't which means நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம பாசிட்டிவ் டேக் தான் எடுக்கணும். டிட் தே அப்படி தான் கேட்போம். ஹி ட்ராவல் டு பாரிஸ் லாஸ்ட் இயர். ஸோ இந்த ட்ராவல்ட் அப்படின்றது எப்படி பிரியும் அப்படின்னா டிட் ப்ளஸ் ட்ராவல் அப்படின்னு தான் பிரியும். ஸோ டிடின் ஹி அப்படின்றது தான் டேக் கரெக்டாக இருக்கும். பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் டேக், இதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் இந்த ஸ்லைடில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டிப்பும் நான் சொல்கிறேன், எப்பொழுதுமே டிட் யூஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம் இல்லை while you're writing something எப்பொழுதுமே டிட் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் V1 ஃபார்ம் ஆஃப் த verb which means பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb தான் வரும். இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் pronoun changes. When the subject of a sentence is a noun, the corresponding question tag replaces the noun with correct pronoun. சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து நவுனாக இருக்கும் பொழுது அது டேகாக வரும்பொழுது திரும்ப நவுனாகவே வராது, ப்ரொனவுனாக தான் வரும் அப்படின்றது தான் இந்த ஸ்லைடுக்கான மீனிங். என்னெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் யூ யூ, தேர்ட் பர்சன் ஹீ ஷி இட் தே, இதெல்லாம் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது டேக்ல அது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறும் அப்படின்றது தான் இந்த ஸ்லைட். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். த கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த சோஃபா. அந்த பூனை வந்து சோஃபாவில் படுத்திருக்கு. ஸோ த கேட் அண்ட் ஆக்சிலரி verb இஸ், ரெண்டு verb இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் இருக்க verb தான் நம்ம எடுக்கணும். ஸோ இஸ்ன்றது இங்கே isn't அப்படின்னு மாறும். த கேட் இட்ஸ் a non-human thing. ஸோ இட் அப்படின்ற pronoun நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ isn't it அப்படி தான் நம்ம கேட்போம். ஜான் லைக்ஸ் டு பிளே ஃபுட்பால். லைக்ஸ் அப்படின்றது தான் verb. ஸோ லைக்ஸ்ன்றது எப்படி பிரியும்? டஸ் ப்ளஸ் லைக் அப்படின்னு பிரியும். ஸோ டசன்ட் ஹீ அப்படி தான் கேட்போம். ஏன் அப்படின்னா ஜான் அப்படின்றது ஒரு பையனோட நேம், ஸோ ஹீ அப்படின்னு எடுப்போம். இதே ஒரு பொண்ணோட நேமாக இருந்தால் அங்கே ஷீ அப்படின்னு எடுத்திருப்போம். தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஃபினிஷ் தே ஹோம்ஒர்க். மாணவர்கள் எல்லாம் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சப்ஜெக்ட் வந்து த ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய மாணவர்கள், ஒரு மாணவரை பற்றி பேசல, நிறைய மாணவர்களை பற்றி பேசுகிறனால இங்கே ப்ரொனவுன் தே அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் ஹேவ் அப்படின்ற வேர்ப் இங்கே ஹேவன்ட் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ ஹேவ் தே அப்படின்றதான் இங்கே சரியான கொஸ்டின் டேக்காக இருக்கும். சாரா இஸ் யோர் ஃப்ரெண்ட், இஸ்ன்ட் ஷீ. சாரா அப்படின்றது ஒரு பொண்ணோட நேம், ஸோ ஷீ அப்படின்னு எடுத்திருக்கோம். ஒரு பொண்ணோட நேம் பற்றி இல்லை ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசினா ஷீ வரும். ஒரு பையனோட நேம் பற்றி இல்லை ஏதோ ஒரு பையனை பற்றி பேசினா ஹீ வரும். நிறைய பேரை பற்றி பேசினா தே வரும். ப்ளூரலாக இருந்தாலும் தே வரும். ஒன்றையும் சேர்த்து நிறைய பேராக இருந்தால் வி வரும். நான் ஹியூமன் திங்காக இருந்தால் இட் வரும். ஸோ இதெல்லாம் இந்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். imperative sentences. If imperative verbs are simple request, invitations, suggestions, then use will you in the tag, no matter whether the tag is positive or negative. imperative sentence என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு கட்டளையிடும்படி, ஒரு அட்வைஸ் பண்ணும்படி, இல்லை ஒரு சஜஷன் கொடுக்கும்படி, இல்லை ஒரு இன்விடேஷனாக இருந்தால் அதுதான் imperative sentence. அண்ட் imperative sentence எப்படி இருந்தாலும் போன ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்தோம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் டேக் அப்படி தானே பார்த்தோம். பட் இந்த imperative sentence மட்டும் அது ஒரு சஜஷனாவோ இல்லை அட்வைஸாவோ இன்ஸ்ட்ரக்ஷனாவோ இருந்தால் சென்டென்ஸ் எப்படி இருந்தாலும் will you தான் யூஸ் பண்ணணும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி will you தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்பட்ட ரூல்ஸ். இது ஒரு எக்ஸப்ஷனலான ரூல் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவனிங்க. ஓப்பன் த விண்டோ will you. ஸோ இது வந்து ஓப்பன் த விண்டோ, இதில் நாட்டும் இல்லை அண்ட் இது எந்த நெகட்டிவ் ஐடியாவுமே சொல்லலை. ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே, நெகட்டிவ் டேக் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. இட்ஸ் எ ரூல். imperative sentence வந்து will you தான் எடுக்கணும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ ஓப்பன் த விண்டோ will you அப்படின்னு தான் கேட்க முடியும். டோன்ட் பி லேட் ஃபார் த ஃபங்க்ஷன் will you. டோன்ட் பி லேட் will you. ஸோ imperative sentence எதுவாக இருந்தாலும் will you அப்படின்ற கொஸ்டின் டேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இன்னொரு டிப் சொல்கிறேன்.
imperative sentence always 99% starts with verb. அப்படி இல்லைன்னா லெட்ஸ் ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையில் வச்சுருக்கோம். இட் வில் நாட் ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட் ஆர் நவுன் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. கேன் யூ ஆர் குட் யூ இஸ் ஆஃபன் யூஸ் டு பொலைட் ரெக்வெஸ்ட். ஸோ வில் யூ எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ரொம்ப சூப்பர் பொலைட்டாக சில விஷயங்களை நம்ம கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேன் யூ இல்லை குட் யூவை யூஸ் பண்ணலாம். பாஸ் மீ த சால்ட், குட் யூ அந்த சால்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படி தான் கேட்பேன். நீ பாஸ் பண்ண முடியுமா உன்னால், முடியுமா முடியாதா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பொலைட்டான விஷயங்களுக்கு நீங்கள் கேன் யூ இல்லை குட் யூ தான் யூஸ் பண்ணலாம். ஹெல்ப் மீ வித் திஸ், கேன் யூ இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படி தான் நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்களால் அதிகாரம் பண்ண முடியாதுல்ல. ஸோ ரொம்ப பொலைட்டான விஷயங்களை நீங்கள் ஹெல்ப் கேட்கக்கூடிய விஷயங்களை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேன் யூ இல்லை குட் யூ யூஸ் பண்ணலாம். An imperative that expresses impatience or the rebuke then use can't you. இம்பரேட்டிவ் சென்டென்ஸே நார்மலாக இருக்கும்போது வில் யூ யூஸ் பண்ணுவோம், ரொம்ப பொலைட்டாக இருக்கும்போது கேன் யூ இல்லை குட் யூ யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம். பட் உன்னோட பொறுமையை சோதிக்கும்படி இல்லை ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டும்படி இருந்தால் யூ கேன் யூஸ் காண்ட் யூ. ரிபியூக் அப்படின்றது என்ன அப்படின்னா கண்டிக்கும் தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த டீச்சர் ரிபியூக் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் டாக்கிங் இன் த கிளாஸில் பேசிட்டு இருந்த பசங்களை வந்து டீச்சர் வந்து கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிக்கிறது இஸ் கால் ரெபியூக். ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸுக்கு யூ கேன் யூஸ் த டேக் காண்ட் யூ. பி குவைட், காண்ட் யூ. இப்போ உங்கள் டீச்சர்லாம் சொல்லுவாங்க அமைதியாக இருங்க, முடியுமா உங்களால் முடியாதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ காண்ட் யூ அப்படின்றத அந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் மேக்கிங் நாய்ஸ், காண்ட் யூ கத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவல. ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் தான் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த உங்களோட பொறுமையை சோதிக்கும்படி இல்லை ரொம்ப எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் காண்ட் யூ அப்படின்ற டேகை யூஸ் பண்ணலாம். A suggestion starting with let's or let us uses shall we in the tag. Suggestion அப்படின்றது என்னன்னா ஒரு பரிந்துரை. நீ வந்து ஒரு விஷயத்தை பரிந்துரைக்கிற அப்படின்னா அது let's and let us வச்சு இருந்தா அந்த மாதிரியான இடங்களில் you can use the tag shall we. எக்ஸாம்பிள் பாருங்க. Let's go for a walk. நம்ம வாக் போகலாமா, shall we அப்படி தான் கேட்போம். Let's start the meeting, shall we. Let us go now. நம்ம இப்போ கிளம்பலாமா, shall we. Let's try a new restaurant, shall we. ஸோ ஒரு சஜஷன் லெட்ஸ் ஆர் லெட்டஸை வச்சு இருந்தால் நீங்கள் ஷால் வி அப்படின்ற டேகை தான் யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்லைட் சொல்லக்கூடிய ரூல். நெக்ஸ்ட் ரூல் பார்த்துடலாம். தேர் கேன் பி ரிப்பீட்டட் இன் த டேக். ஸோ இப்போ வரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்டென்ஸில் நவுனாக இருந்தால் கொஸ்டின் டேக்கில் சப்ஜெக்ட் ப்ரனோனாக மாறும் அப்படின்னு தானே பார்த்துருந்தோம். பட் இந்த தேர் மட்டும் சென்டென்ஸில் இருந்தால் அது வந்து டேக் வரும்பொழுது தேராக தான் வரும், வேறு எதுவாக மாறாது அப்படின்றது தான் இந்த ரூல். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். There is a pen on the table, isn't there அப்படின்னு தான் கேட்குறோம். There was a mistake in the report. அந்த ரிப்போர்ட்டில் மிஸ்டேக் இருக்குது. Wasn't there. There will be a meeting tomorrow. Won't there. ஏன் won't போட்டிருக்கோம் அப்படின்னா will. ஸோ இங்கே won't அப்படின்னு வரும். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் டேக், அதை மறக்கவே வேணாம். அண்ட் தேர் வந்து தேராக தான் கொஸ்டின் டேக்லேயே வரும். இதுதான் இந்த ரூல். நெக்ஸ்ட் போயிடலாம். This can be converted to it in the tag. தேர் வந்து தேரா வரும்னு சொன்னல. பட் திஸ் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா சென்டென்ஸில் திஸ் அப்படின்னு இருந்தால் டேக்ல இட்டா வரும் அப்படின்றது தான் இந்த ரூல். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. திஸ் இஸ் யுவர் புக், isn't it. திஸ் இஸ் ஹர் ஃபோன், isn't it. திஸ் இஸ் a house, isn't it. this is their car, isn't it. ஸோ திஸ் அப்படின்றது அங்கே இட்டா மாறும். அதுதான் இந்த ரூல். ஸோ இன்றைக்கான கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா கொஸ்டின் டேக்னா என்ன, அதுக்கான ரூல்ஸ், அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், எதெல்லாம் வச்சு ஃப்ரேம் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லாமே பார்த்துருப்போம். அண்ட் சில எக்ஸப்ஷனல் கேசஸும் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட்ஸாக உங்களோட நோட்லேயோ இல்லை ஒர்க் ஷீட்டாவோ எடுத்து யூஸ் பண்ணலாம். வில் see you in the next class. Thank you so much.